ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய சின்ன வயதில் நான் ஒரு 6 வயதாக இருக்கும் பொழுது ஒரு மிஷினரியினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை இந்த மாதிரி சபை ஆராதனையில் சொல்ல கேள்விப்பட்டு என்னுடைய வாழ்க்கையை மிஷினரி ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்தேன். 1999 வருடம் முதல் முறையாக வட இந்திய மாநிலங்களில் போய் ஊழியம் செய்யும்படியான வாய்ப்பை தேவன் கொடுத்தார். எந்த மாநிலத்தில் ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற தெளிவில்லாதபடி நான் தேவ சமூகத்தில் காத்திருந்தேன். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் தான் நாங்கள் இமாச்சல பிரதேசம் போகும்படியான வாய்ப்பை தேவன் கொடுத்தார். அந்த நாட்களில் கிட்டத்தட்ட நான் ஒரு 1 to 1.5 மாதம் அந்த பகுதியிலிருந்து ஊழியம் செய்தேன். ஸோ அந்த ஊழிய நாட்களில் கர்த்தர் 2 முக்கியமான காரியத்தின் மூலமாக என் உள்ளத்தை அதிகமாய் பாரப்படுத்தி அந்த மாநிலத்தில் ஊழியம் செய்யும்படியாய் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். முதலாவது காரியம் என்ன என்றால், வட இந்திய மாநிலங்கள் எல்லாம் இருள் நிறைந்திருந்தாலும் இந்த இமாச்சல பிரதேசமானது ஒரு இருளுடைய குடியிருப்பாய் தேவன் காண்பித்தார். அருமையான ஊழியர்கள் சொன்னது போல, வட இந்தியாவில் எங்கே போனாலும் இருளை பார்க்க முடியும். பெரிய அளவில் ஜனங்கள் ஒரு வெளிச்சத்தில் இல்லை. பலவிதமான மூட நம்பிக்கைகள், பலவிதமான இருள் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இமாச்சல பிரதேசம் இந்த எல்லா இருளுடைய ஒரு குடியிருப்பாய் தேவன் காண்பித்தார். நான் மறுபடியுமாய் அங்கே போகும் வரை அதை எனக்கு தெளிவாய் புரிந்து கொள்ளவில்லை. 2வது ஒரு காரியம் கர்த்தர் எனக்கு உணர்த்தினது, முழு இந்தியாவிலேயும் மிக குறைந்த கிறிஸ்தவர்களை கொண்ட ஒரு மாநிலம் இமாச்சல பிரதேசம். நீங்கள் இன்றைக்கும் அறிவிக்கப்படாத ஒரு பகுதி நம்முடைய தேசத்தில் எங்கன்னு தேடி பார்த்தீங்கன்னா அதனுடைய முதல் லிஸ்ட்டில் வரக்கூடியது இமாச்சல பிரதேசமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட 2000 வருடங்களாக நம்முடைய தேசத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. வட இந்தியாவிலே பெரிய அளவில் எதிர்ப்புகள், பிரச்சனைகள், சபைகள் தாக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் எல்லா இடங்களிலும் சபை வளர்ச்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த இமாச்சல பிரதேசத்தில் பல வருடம் முயற்சி பண்ணாலும், எத்தனையோ ஊழியங்கள் முன்னெடுத்தாலும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பலன்களை பார்க்காத ஒரு மலட்டு பூமியாக தான் இன்றைக்கும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 2 காரியம் உள்ளத்தில் அதிகமான பாரத்தை தாக்கத்தை உண்டாக்கினதன் அதிகமாக தேவ சமூகத்தில் காத்திருந்தேன், ஜெபித்தேன். 2011 வருடத்தில் நாங்கள் குடும்பமாய் நாங்கள் அங்கே ஊழியத்திற்கு கடந்து போக கர்த்தர் உதவி செய்தார். அந்த இடைப்பட்ட காலத்திலே ஆண்டுடைய கிருபையினாலே நான் தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு சபையை ஆரம்பித்து, அதாவது அங்கே இருந்த ஒரு சின்ன சபையை கரங்களில் கொடுத்தார்கள். அதை நடத்த கர்த்தர் உதவி செய்தார். கிட்டத்தட்ட அந்த சபையில் நல்ல ஒரு வளர்ச்சியை கர்த்தர் கொடுத்தார். 100க்கு அதிகமான ஆத்துமாக்களை தேவன் கொடுத்தார். அநேக வாலிபர்கள் சிறுவர் ஊழியன்னு சொல்லி ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் தான் ஆண்டவர் 2011 வருடம் புது வருடம் ஆராதனை முடித்து நான் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மிக தெளிவான வார்த்தையின் மூலமாக இடைப்பட்டார். என்னுடைய மனைவியும் வாலிபத்தில் வட இந்திய ஊழியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தபடியினாலே அவங்க ஒரு 5-6 வருடங்கள் பீகாரில் ஊழியம் செய்திருக்கிறார்கள். ஸோ ஆண்டோடைய தெளிவான ஒரு திட்டத்தின்படியாய் கர்த்தர் எங்களை குடும்பமாக இணைத்தார். நாங்கள் ஒன்றிணைந்து ஜெபித்தோம். கர்த்தர் 2 பேருக்கும் அந்த ஒருமனப்பாட்டை கொடுத்து இந்த ஹிமாச்சலுக்கு போக வேண்டும் என்கிற தரிசனத்தை 2 பேருக்குமே கர்த்தர் கொடுத்து உறுதிப்படுத்தின பிறகு நாங்கள் குடும்பமாக புறப்பட்டு போனோம். என்னுடைய மூத்த மகன் 4 வயது குழந்தை, 2வது பையன் 10 மாத குழந்தை. நாங்கள் எந்த இடத்துல போய் இறங்க போகிறோம், அங்கேருந்து நாங்கள் போக வேண்டிய இடம் எவ்வளோ தூரம், எந்த விதமான சரீரப்பிரகாரமாக நாங்கள் தேடாதபடி கர்த்தருடைய வார்த்தையை நம்பி புறப்பட கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டுடைய பெரிய கிருபையினாலே இன்னைக்கு 14 வருடங்களை முடிக்க கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக எதிர்ப்புகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், குறைவுகள், அநேக விதமான கடினமான பாதைகளை கடந்து சென்றாலும் அந்த இடத்துல தங்கி இருக்கவும் தெய்வ சித்தத்தை செய்யவும் கர்த்தர் எங்களை திடப்படுத்தி கொண்டிருக்கிறபடி நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காலவேளையிலே நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரிடத்தில் ஜெபித்த பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது ஒருவேளை உங்களுடைய அல்லது நம்முடைய நிலை, இன்னைக்கு நம்முடைய சபையினுடைய நிலைகள் என்ன, நம்முடைய தேசம் எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது, அல்லது நம்முடைய தேசத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய உண்மையான தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம சந்திக்க போகிற சவால்கள் என்ன என்பதை இந்த வேத பகுதியிலிருந்து நாம் ரொம்ப தெளிவாய் விளங்கி கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.
நீங்கள் உண்மையாகவே ஒரு திறந்த உள்ளத்தோடும் தேவன் என்னோடு இடைப்பட வேண்டும், எனக்கும் தேவனுடைய பணியிலே ஒரு பங்களிப்பு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சி உள்ளவர்களாய் நீங்கள் கவனித்தால் கர்த்தர் உங்களுடைய உள்ளங்களிலும் பேச இடைபட செயல்படுகிறவர்களாய் மாற்ற கர்த்தர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஆரம்பித்து போகும் பொழுது மெய்யாகவே அந்த 2011 வருடத்தில் மிக தெளிவான வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் பேசினார். பல தரிசனங்கள் மூலமாக எங்களுக்கு மிக துல்லியமாய் காரியங்களை காண்பித்தார். அதற்கு பின்பதாக தான் நாங்கள் புறப்பட்டு போனோம். ஏன் அப்படின்னா, அந்த இடம் இருளின் குடியிருப்பு அப்படின்னு சொன்னால் நாங்கள் அங்கே போன பிறகுதான் தெரிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய இருளின் ஆதிக்கம் எவ்வளோ அதிகமானது என்று சொல்லி. அநேக கைலாச மலைகள் அங்கே இருக்கிறது. நம்ம தமிழகத்திலும் சரி மற்ற மாநிலங்களும் இருந்து அநேக பாபாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய அநேகர் அங்கே போய் யாகங்களையும் பூஜைகளையும் நடத்தி பலிகளை செலுத்தி பிசாசுக்கு வல்லமை சேர்த்திருக்கிற ஒரு இடம் இது. முழுவதுமாக மலைகளும் பனிகளுமாய் நிறைந்திருக்கிறபடினால, எல்லா இடங்களிலும் மருத்துவ வசதி இல்லாதபடினால எங்கே பார்த்தாலும் பில்லி சூனியம், மாந்திரிகம். ஒரு சின்ன வயிறு வலி தலைவலினா கூட மருத்துவ வசதி போதிய அளவு இல்லை. நாங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் மக்களுக்கு ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல், ஆங்காங்கே சின்ன சின்ன சுகாதார நிலையங்கள் போல ஒரு சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் நர்சஸுடைய தலைமையில் இயங்கி கொண்டிருக்கிறபடினால ஜனங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கே பல மணி நேரம் மலைகள்லேருந்து இறங்கி வரணும். முடியாமல் போனால் அவர்களை தோளில் தூக்கிட்டு வந்து தான் ஹாஸ்பிட்டலுக்கு சேரணும். கீழே ரோட்லையும் பல மணி நேரம் நடந்து இல்லை வாகனத்தில் வந்தால் தான் ஒரு சாதாரண ஒரு வயிறு வலி தலைவலிக்கு மருத்துவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறபடினாலே அவங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு இவர்கள் மாந்திரியங்களையும் பில்லி சூனியங்களையும் தான் நம்பி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு இந்த பில்லி சூனியங்களுக்கும் மாந்திரியங்களுக்கும் இடங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், அந்த அளவுக்கு அந்த பிசாசு அங்கே என்ன பண்ணுவான், பலப்பட்டு கொண்டே இருப்பான். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த பகுதிகளில் தமிழகத்தில் அநேக தேவ பிள்ளைகள் தங்களுக்குள்ளாய் கொடுத்திருக்கிற தேவனுடைய அந்த வெளிச்சத்தை பிடித்திருக்கிறபடினாலே அப்படிப்பட்ட இருள்கள் நம்முடைய தேசத்திலிருந்து பெரிய அளவில் விலகிவிட்டது. இன்னைக்கு மாந்திரியம் பில்லி சூனியம்னு சொல்லலாம் நம்ம ஊரில் பெரிய அளவில் யாரும் நம்புறதில்லை. ரெண்டாவது, நான் இன்னைக்கு அங்கே நடக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை நான் சொன்னால் நீங்கள் இப்படியும் நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு பிசாசுனுடைய காரியங்கள் ரொம்ப பகிரங்கமாய் வெளிப்படையாய் நடந்து கொண்டிருக்கிறது. இது நீங்கள் இன்டர்நெட்டில் தேடினா கிடைக்காது. மற்றவங்க இடத்துல நீங்கள் எங்கே தேடி பார்த்தாலும் இந்த நியூஸ் எல்லாம் கிடைக்காது. ஆனால் அன்றாடம் அங்கே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இல்லை சந்திக்கிற அநேக விதமான சத்துருடைய கிரியைகளை கண்கூடாக பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆனால் இவை எல்லா மத்தியிலும் கர்த்தர் கிருபையாக எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டோடைய பெரிய கிருபையினாலே போய் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஊழியம் என்பது எங்களுக்கு தேவன் நடத்தின பாதையில் பார்க்கும் பொழுது ஏதோ நம்ம போனோம், ஒரு அழைப்பு இருக்குது, ஒரு தரிசனம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால இறங்கி ஏதோ கிராமங்களுக்குள்ளே பூந்தெடுத்து எதையாவது செய்ய முடியும் அப்படிங்கிற நிலையில் அல்ல. காத்திருந்து ஜெபித்து ஆவிக்குரிய மண்டலங்களில் ஒரு மாற்றத்தை உண்டாக்க சரீரப்பிரகாரமாக நாம் பார்க்கிற இடங்களில் கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வருவார். ஸோ இதை நம்பி நாங்கள் இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். கர்த்தர் திறப்புகளை உண்டாக்கினார். அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். நாங்கள் அமர்ந்திருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக அந்த ஏரியாவை குறித்து அநேக வெளிப்பாடுகளை கொடுத்தார். அதை நாங்கள் ஜெபித்து ஒரு சின்ன அறையில் தான், நாங்கள் ஒரு 8 அறையில் தான் நாங்கள் எங்களுக்கு தங்கியிருக்கும்படியான வாய்ப்பு தேவன் கொடுத்தார். நாங்கள் தங்கியிருந்து அந்த சின்ன அறையில் நாங்கள் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு நடந்து அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அநேக இடங்களை திறப்புகளை உண்டாக்கினார். ஆண்டுடைய பெரிய கிருபையினாலே ஹிமாச்சலில் ரொம்ப கடினம் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். பெரிய அளவில் நம்ம சுதந்திரமாய் ஊழியம் செய்ய முடியாத நிலை இருந்தாலும் ஆண்டுடைய பெரிய கிருபையினாலே 1 வருடத்திற்குள்ளாக ஒரு சின்ன ஒரு ஆராதனை ஆரம்பிக்க உதவி செய்தார். 2-3 பேர் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுக்கும்படியாய் கர்த்தர் வழிகளை திறந்தார். அதைத் தொடர்ந்து 3 இடங்களிலே ரெகுலரான ஒரு சண்டை ஆராதனை வீட்டு சபைகள் போல ஆரம்பித்து நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 75 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மலை கிராமங்களிலே ஆராதனை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். கிட்டத்தட்ட 2017 வருடத்தினுடைய இறுதி வரை நாங்கள் குடும்பமாக ஒவ்வொரு வாரமும் போய் இந்த 3 இடங்களில் ஆராதனை நடத்தி கொண்டு வந்தோம். 2017 வருடத்தில் மிகப்பெரிய எதிர்ப்புகள் வந்தது.
அப்படிப்பட்ட நிலைமையிலே நாங்களும் தங்குவதற்கு இடமில்லாதபடி பல விதங்களை துரத்தப்பட்டோம். கிட்டத்தட்ட நாங்கள் 7-8 வீடுகள் மாற்ற வேண்டிய நிலைமை வந்தது. ஒவ்வொரு 6 மாதத்திலும் ஒரு வருடத்திலும் என்ன பண்ணுவாங்க, ஜனங்கள் ஜெபிக்க வர்றாங்க, இல்லை நம்ம வீட்டில் ஜெபம் நடக்க அப்படின்னு சொன்னால் துரத்தி விட்டுருவாங்க. இவ்வளோதுக்கு நம்ம ரொம்ப விடுதலையாக சத்தமாக துதித்து ஆராதிக்க முடியாது. நம்ம சின்ன ஒரு வீட்டு கூட்டத்தில் கூட நம்ம இங்கே தமிழ்நாட்டில் கொஞ்சம் நல்லா சத்தமாக பாடலாம். நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம இங்கே பாடுற பாட்டு கடைசியில் கேட்காத அளவுக்கு தான் நாங்கள் பாடி தேவனை ஆராதிக்க முடியும். அந்த அளவுக்கு தான் சுதந்திரம் இருக்கிறது. ஸோ அதனால் அந்த மாதிரி இருந்தும் ஜனங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை காலி பண்ண சொல்லி துரத்தி விட்டுருவாங்க. இப்படி ஒவ்வொரு இடங்களாக மாறி மாறி வந்து கடைசியில் ஆராதனைகள் எல்லாமே கூட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது. அந்த நிலையில் நாங்கள் தனித்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் மறுபடியும் அங்கே ஜெபித்து கொண்டிருந்தோம். அப்போ தான் ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு ஸ்கூலை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே நாங்கள் இருக்கிற இடத்துல முதல் கிறிஸ்தவ ஸ்கூலை கர்த்தர் ஆரம்பிக்க உதவி செய்தார். அநேக எதிர்ப்புகள் வந்தது. அருமையான அம்மா சொன்னது போல் வட இந்தியாவில் நிறைய அற்புதங்கள் ரொம்ப தாராளமாக நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நேற்று கூட தியானிக்கும் போது அதான் நினச்சேன், இன்னைக்கு ஆண்டவர் எங்கே இருக்கிறாருன்னு தேடி பார்த்தா எங்கே இல்லை, அவர் அங்கே தான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா எபிரேயருக்கு ஆக்கியோன்னு அதான் எழுதியிருக்கிறாரு, தேவனிடத்தில் நம்ம போவோம். ஏன்னா அவர் பாளையத்திற்கு புறம்பே என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிறாரு பாடுபட்டுக்கிட்டு. ஏன்னா தன்னுடைய சுய ரத்தத்தை பிடித்து கொண்டு இன்னும் எல்லா மனிதன் ரட்சிப்படைய வேண்டும் என்று சொல்லி பெரிய ஒரு தாகத்தோடு தன்னுடைய ரத்தத்தை வைத்து கொண்டு என்ன பண்ணுறாரு, அங்கே நிற்கிறாரு. ஆகவே தான் அவர் எழுதியிருக்கிற வேதத்தில் எழுதுகிற அவரிடத்தில் போவோம் பாடுபடும்படியாய். ஏன்னா அவரே பாளையத்திற்கு புறம்பே இருக்கும் பொழுது இங்கே நமக்கு என்ன வேலை? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. இன்னைக்கு பாளையத்துக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவரே எங்கே இருக்கிறாராம்? பாளையத்திற்கு புறம்பே அவர் பாடுபட்டார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், வாங்க நம்ம எல்லாரும் அங்கே போயிடுவோம். எல்லாரும் அங்கே போயாச்சுன்னா அங்கேயும் பெரிய ரட்சிப்பு உண்டாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா பாளையத்திற்கு உள்ளே இருக்கிறவங்க நிறைய எல்லாமே ரட்சிக்கப்பட்டவங்க. ஆண்டவர் வேதத்தில் அதான் சொல்லப்பட்டவர், 99 ஆடுகளை விட ஒரு ஆட்டு மேலே கரிசனை உள்ளவராய் அதை தேடி ஆண்டவர் போனார் இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் அங்கே நிறைய அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே 3 பைத்தியங்களை ஆண்டவர் சுகப்படுத்தி இருக்கிறார். சாதாரணமானவர்கள். ஒரு ஜெபங்கள் கூட பதில் இல்லாமல் போனதில்லை. அநேக பில்லி சுனிய மாந்திரிய கட்டுகள், பிசாசு ரொம்ப டைரக்ட் என்கவுண்டர்லாம் வரும். கர்த்தர் அநேக விடுதலைகளை கொடுத்து ஜனங்களை அற்புதமாய் நடத்தி விடுதலையாக்கி கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதுவே இமாச்சல் ஊழியங்களுக்காக ஜெபிங்க. எந்த அளவுக்கு அங்கே தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுகிறதோ அந்த அளவுக்கு பிசாசு என்ன பண்ணுறான், குடும்பங்களை பிரச்சனைக்குள்ளாக்கி அநேகரை சோர்வுக்குள்ளாக்கி எல்லாம் வருவாங்க. ஆனால் ரிசல்ட் இருக்காது. ஆராதனை மாதிரி இப்படி கூடி, ஏன்னா முதல் முறையாக ஆண்டவரை அறிந்து கொண்டு வர்றதுனால ஒரு ஆராதனை ஒழுங்கு, நம்ம ரெகுலராக ஜெபிக்கணும், ஆராதனைக்கு வரணும் அப்படிங்கிற பழக்க வழக்கம் இல்லாதபடினால மக்கள் வருவாங்க, அற்புதம் வாங்கிட்டு திரும்ப போயிடுவாங்க. ஒரு பெரிய அளவில் ஒரு பதில் இல்லை, ரிசல்ட் இல்லை. ரெண்டாவது அங்கே வந்து சொந்த இடம் வாங்கி சபைகளை கட்டக்கூடிய வாய்ப்பு இல்லை. ரொம்ப ஏதாவது எதிர்ப்பு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் வீட்டுக்காரங்களை என்ன பண்ணுவாங்க, ஹவுஸ் ஓனர்ஸை கிளப்பி விட்டு இவங்களை என்ன பண்ணுங்க, காலி பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி மக்கள் என்ன பண்ணுவாங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் ப்ரெஷர் கொடுக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை வந்து காலி பண்ண வச்சுருவாங்க. அதனால் இப்போ ஒரு இடத்துலேருந்து நம்ம ஆராதிக்கிறோம், அங்கே வரக்கூடிய ஜனங்கள் அடுத்த இடத்துக்கு வரமாட்டாங்க. அதனால் இங்கே பிரயாசங்கள் அப்படியே நின்று போயிடும். அடுத்த இடத்துக்கு போனால் இனி ஒரு புதுக்கூட்டம் வரும். அடுத்து அது கொஞ்சம் வளர்கிற நேரத்தில் அங்கேருந்து துரத்தி விட்டுருவாங்க அடுத்த இடத்துக்கு. இப்படி ஒவ்வொரு இடங்களாக கூடாரங்களை பெயர்த்து நாங்கள் என்ன பண்ண வேண்டும், அப்படியே கூடாரவாசிகளாக அலைய வேண்டியது இருக்குது. இதனால் அநேகருடைய உள்ளங்கள் சோர்ந்திருக்கும். ஏன்னா நல்ல ஒரு பதில்கள் கிடைக்கல, பிரயாசங்கள் அதிகம், ஆனால் நல்ல பலன்களை பார்க்க முடியலை. இன்றைக்கி பஞ்சாபில் வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாதம் ஊழியம் செய்தால் கூட அட்லீஸ்ட் ஒரு 10 பேரை வைத்து ஒரு ஆராதனை தொடங்கிடலாம். மற்ற மாநிலங்களில் ஈஸியாக ஊழியம் செய்து கொஞ்சம் ஓரளவாவது ஜனங்கள் கூடி வருகிற ஒரு சூழ்நிலை உருவாக்க முடியும். ஆனால் ஹிமாச்சலில் இன்றைக்கி வர 10 வருடம் 15 வருடம் ஊழியம் செய்தாலும் ஒரு ஆராதனை ஒழுங்கு, ஒரு கூடுகை அப்படிங்கிற நிலை இல்லை. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்து ஒரு ஐக்கியத்திற்குள்ளாய் வளரக்கூடிய நிலை இல்லை. இங்கே நம்ம நினைக்கிறது போல் நிறைய இடங்களில் சுதந்திரமாய் ஆராதிக்க அங்கே தேவனை துதிக்க ஆராதிக்க அதற்கான வழிகள் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்து ஒரு ஃபெல்லோஷிப்பில் வளரும்படியான வழிகள் இல்லாதபடினால அநேக ஊழியர்களும் சரி விசுவாசிகளும் துவண்டு சோர்ந்திருக்கிற நிலையாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஹிமாச்சலுக்காக அதிகமாக ஜெபிக்கணும். நம்முடைய தமிழகத்திலேருந்து மொத்தம் தமிழகத்தில் வந்து அநேக சபைகள் இந்த நாட்களில் வளர்ந்துருக்கிறது. அநேக வாலிபர்கள் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இங்கே இருந்தாலும் முழு தமிழ்நாட்டிலேருந்து ஹிமாச்சலுக்கு ஊழியம் செய்ய போன ஊழியர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு எண்ணி பார்த்தீங்கன்னா 9 பேர் தான் இருக்கிறாங்க. அதிகப்படியாக 10 பேர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறாங்க? நம்முடைய தமிழ்நாட்டில் மாவட்டத்துக்கு 1 அனுப்பியிருந்தா கூட எத்தனை பேர் வந்திருக்கலாம்?
அந்தளவு கூட இல்லை. இன்னைக்கு வட இந்திய ஊழியத்திற்காக நாங்கள் போகிறோம், செயல்படுகிறோம்னு சொல்லி பல ஸ்தாபனங்கள், பல ஊழியங்கள் எழும்பினாலும் அறிவிக்கப்படாத அந்த பகுதியை நோக்கின ஒரு பார்வை இன்னைக்கு எல்லாருடைய கண்கள் இல்லாதபடினாலே நான் கிட்டத்தட்ட 15 வருடம் அங்கே இருக்கிறேன். இந்த 15 வருடத்தில் ஒரு புது ஊழியம் அங்கே ஆரம்பிக்கப்படவில்லை. ஒரு புது ஊழியர்களும் அங்கே வந்து தொடங்கலை. எல்லாமே எங்கள் காலகட்டத்தில் போனவங்க தான். எல்லாரும் 10 வருஷம் 12 வருஷம் 18 வருஷம் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் இப்போ தான் வந்தாங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷமாக வந்தவங்கன்னு சொல்லி தேடி பார்த்தா யாருமே இல்லை. கூடி போனால் ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க புதுசாக. அப்போ இந்த ஊழியங்கள் எல்லாம் செய்யப்பட்ட பகுதிகளில் பெருமளவில் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் இன்னைக்கு சந்திக்கப்படாத, அறிவிக்கப்படாத ஜனங்களை நோக்கிய ஒரு மிகப்பெரிய தரிசன பார்வை நம்ம ஒவ்வொருக்குள்ளாய் உண்டாக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும். தமிழ்நாட்டிலேருந்து ஜனங்கள் பெருமளவில் இன்னும் புறப்பட்டு போகணும். நம்ம நினைக்கிறது போல் ஏதோ வட இந்தியாவிலே அங்கேயே ஊழியம் யாரோ செஞ்சுருவாங்க, எப்படியோ நடந்துரும் இல்லை. ஆனால் இன்றைக்கும் நம்முடைய பங்களிப்பு பெரிய அளவில் இருக்கிறது. நம்ம இன்னும் ஆட்களை அனுப்பணும், வாலிபர்களை அனுப்பணும். எதிர்ப்புகள், பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் இங்கேருந்து என்ன பண்ணும், வாலிபர்களை கண்ணுக்கு பார்க்குற எல்லாரையும் சொல்லி என்ன பண்ணும், துரத்தி ஒன்று ஓடுங்கப்பா, ஆண்டவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு, போய் ஆத்துமாதாயம் பண்ணுங்க, ஜனங்களை என்ன பண்ணுங்க, விடுதலையாக்கி கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒரு பெருங்கூட்ட ஜனங்களை இந்த நாட்களில் அனுப்பும்படியாய் நீங்கள் எல்லாரும் பாரப்பட்டு ஜெபிக்கும்படியாக அவங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. உண்மையாகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சபையில் அருமையான ஐயா தன்னுடைய 2 பிள்ளைகளையும் முழு நேர ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. அநேக மிஷன்களை நீங்கள் தாங்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நான் தைரியமாக சொல்ல முடியும், நீங்கள் எங்களுக்கும் வந்து ஹிமாச்சலுக்கும் வந்து உதவி செய்யுங்க சபையாய் வந்து. ஹல்லேலூயா. நான் பணம் கேட்டு வரல, எனக்கு ஆட்கள் வேண்டும். பணம் ஒருவேளை பெரிய அளவில் தேவையாக இருந்தாலும், பணம் பல நேரம் எங்களை அழுத்தி கொண்டு எதையுமே செயல்பட முடியாதபடி எங்களை அழுத்தி கொண்டிருந்தாலும், அதையும் தாண்டி எங்களுக்கு ஆட்கள் தேவைங்கிறத நீங்கள் அதிகமாக விளங்கி கொள்ளணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதுக்காக ஜெபிப்பீங்க? ஹல்லேலூயா. ஸ்கூலுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய கிருபையினாலே பல எதிர்ப்புகள் மத்தியில் நாங்கள் கிட்டத்தட்ட 5-6வது வருடம் நடத்தி கொண்டிருக்கிறோம். குறைந்தது ஒரு 100 பிள்ளைகளாவது வந்திருக்கணும். ஆனால் 30 பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க. அட்மிஷனை வரவிட மாட்டேங்கிறாங்க. அக்கமக்கம் எல்லாரும் இவங்க மதம் பண்ணிடுவாங்க, இந்த ஸ்கூலுக்கு போகக்கூடாது, இந்த கிறிஸ்தவ ஸ்கூலை எப்படியாவது மூடணும்னு சொல்லி பல எதிர்ப்புகள் வந்தது. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால் அதனுடைய செலவினங்கள் பெரிய அளவில் நாங்கள் செய்து கொண்டிருந்தாலும் பெரிய அளவில் ஒரு பதிலை பார்க்க முடியலை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஸ்கூல் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே இது வந்து ஒரு பெரிய வருமானம் வரக்கூடியது அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கும் ஆண்டவருக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். 5 வருடங்களாகி என்ன பண்ணுறோம், இன்வெஸ்ட் பண்ணி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எப்படியாவது, ஏன்னா ஆண்டவர் எனக்கு அதில் கொடுத்த பாரம் என்ன அப்படின்னா, அந்த 30 பிள்ளைகள் அப்படின்னு 30 குடும்பங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் இதுவரை அறிந்திராத அநேக கிராமங்களில், மலைக்கு நீங்கள் அந்த பகுதியில் நீங்கள் வந்தால் தான் தெரியும். அது கிராமம் இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நம்ம ரோட்டில் பயணிக்கிறது போல் மலைகளில் மேலே ஏறணும். பல மணி நேரங்கள் பயணித்தால் தான் அந்த பிள்ளைகளை நம்ம கொண்டு வர முடியும். ஆனால் அநேகரை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த 30 பிள்ளைகள் அப்படிங்கும்போது 30 குடும்பங்களை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். இந்த 30 குடும்பங்களுடைய ரட்சிப்பிற்காக நீங்கள் அதிகமாக ஜெபிங்க. ஞாபகம் வரும் பொழுதெல்லாம், ஏன்னா அந்த குடும்பங்களை நீங்கள் ஒரு நாளும் பார்க்க போகிறதில்ல, இல்லை அவங்கள நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் ஜெபிக்கலாம், ஆண்டவரே அந்த ஸ்கூலில் படிக்கிற 30 பிள்ளைகள் ரட்சிப்படையும்படியாக நீங்கள் வழி தரங்க ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் இந்த ஸ்கூல் அசம்பிளிலெலாம் ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவருடைய ராஜ்யம் வரட்டும், நம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுதில்லை பூமியில் செய்யப்பட அந்த பரமண்டல ஜெபங்களை அந்த பிள்ளைகள் சொல்லி ஜெபிக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் அதான் கேட்குறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தின் குடிகள் கேட்குறாங்க, ஆண்டவரே நம்முடைய சித்தம் செய்யப்படணும், நம்முடைய ராஜ்யம் வரணும். ஸோ இந்த ஜெபம் அந்த பகுதியில் ஒரு பெரிய அசைவை உண்டாக்க வேண்டும். அதற்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே எங்களோடு இணைந்து ஒரு 4 ஊழியர்கள் அந்த தேசத்திலேயே அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் நம்மளோடு இணைந்து ஊழியம் செய்கிறார்கள். அவங்களுடைய குடும்பங்கள் ஆதரிக்கப்படும்படியாய் நீங்கள் அதிகமாக ஜெபிங்க. அதுபோல் அந்த ஸ்கூல் நமக்கு இருக்கிற வாய்ப்பு இருக்கிறபடினாலே நம்ம வெளிப்படையாக ஒரு பயிற்சி மாதிரி நம்ம நடத்த முடியாது. ஆண்டவருடைய கிருபையில் நாங்கள் இருக்கக்கூடிய ஹிமாச்சலில் கிட்டத்தட்ட ஒரு 30-35 பேரை சேர்த்து ஒரு பைபிள் காலேஜ் மாதிரி ஆன்லைனில் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அது நம்ம நேரடியாக நடத்தக்கூடிய வாய்ப்பு இல்லாதபடினால ஆன்லைனில் நடத்தி கொண்டிருக்கிறோம். அநேக ஊழியர்கள், அநேக வாலிப பிள்ளைகள் பயின்று கொண்டிருக்கிறார்கள் மற்ற இடங்கள், எல்லா மாவட்டங்களில் இருந்தும். ஆனால் இதில் நம்முடைய பகுதிகளில் ஊழியம் செய்யும்படியாக தங்கி இருந்து ஊழியம் செய்ய வைக்கிறதுக்காக நிறைய பேரில் ஒரு 4 அல்லது 5 பேரை மட்டும் வைத்து நம்ம ஒரு பயிற்சி கொடுத்து அவங்கள ஊழியத்தில் செயல்பட வைக்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கான திட்டங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிற நாட்களில் தேசத்தில் பெரிய ரட்சிப்புக்கான வழிகளை கர்த்தர் திறக்கும்படியாக நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? ஹிமாச்சல் எங்கே இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம தான் கழுத்து, நாங்கள் தான் எங்கே இருக்கிறோம்?
இந்தியாவுடைய கழுத்து நாங்கள் தான். கழுத்தை பிடிச்சாச்சுன்னா என்னாச்சு, முடிஞ்சிச்சு. அதனால் கழுத்து ரொம்ப முக்கியமானது. மூச்சு விடுறதே எங்கள் கழுத்துனால தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேகர் சுற்றுலா வளர்றதுக்கு வருவாங்க. வாலிப பிள்ளைகள்லாம் வர பலன் இருந்தால் நீங்கள் வரலாம். அங்கே வந்து நிறைய பனி பிரதேசங்கள் இருக்குது. பைக் ரைடு போகிறவங்க, லே லடாக்குன்னு போகிறவங்கெல்லாம் நிறைய அந்த வழியில் வருவாங்க போவாங்க. ஆனால் அங்கே தங்கியிருந்து ஊழியம் செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. கிட்டத்தட்ட -டிகிரியில் போகக்கூடிய கால சூழ்நிலை. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியிலலாம் -25 வரை போகும். ஸோ அந்தளவுக்கு கடினமான பகுதிகள். ஆகவே அங்கே நம்ம தங்கி இருக்கிறதே ரொம்ப சவால் நிறைந்தது. எவ்வளோ தூரம் பயணித்தாலும் ஃபுல்லாக ரோடு வந்து எல்லாமே ஆஃப் ரோடுன்னு சொல்லுவாங்க. சைடு பார்டர் எதுவுமே இருக்காது. ஃபுல்லாக மலைகள் நிறைந்த பகுதி. நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தம்முடைய பாதுகாப்பை தர வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். ஸோ இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு இடைபடும்படியாய் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் உங்களுக்கு சொன்னது போல இதில் நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் முதலாவது விளங்கிக் கொள்வதற்கு இந்த வேத பகுதி நமக்கு உதவியாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் அதனுடைய 14வது அதிகாரம் 1வது வசனம். ஒன்று சாமுவேல் 14வது அதிகாரம் 1வது வசனம். ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி பெலிஸ்தரின் தானியத்திற்கு போவோம் வா என்று சொன்னான். ஹல்லேலூயா. இப்ப யோனத்தான் தன்னுடைய ஆயுததாரியை பார்த்து சொல்லுகிறான், அங்க இருக்கக்கூடிய பெலிஸ்தரின் தானியத்திற்கு போவோம் வா. ஏன் அவனை கூப்பிட்டான் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய நிலை என்ன என்பதை நம் 13வது அதிகாரத்தில் நம்ம ரொம்ப தெளிவாய் விளங்கிக் கொள்ள முடியும். 13வது அதிகாரத்தில் நீங்க 18, 19வது வசனத்தை வாசிக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய நெருக்கடி நிலை. யுத்தத்திற்காக சத்துருக்கள் என்ன பண்ணாங்க, நெருங்கி வந்துட்டாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை காக்கும்படியாய் புறப்பட வேண்டும் என்று சொல்லி ஆயத்தப்பட்டாலும் இஸ்ரவேல்கள் மத்தியில் என்ன இல்லை, ஒரு கொல்லன் கூட இல்லை, ஒரு கொல்லன் இல்லை. அப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? இவன் இஸ்ரவேலை தாக்க வேண்டும் என்று நினைத்த நாளிலிருந்து அவன் முதலாவது செய்த காரியம், தேசத்தில் இருக்க எல்லா கொல்லன்களையும் அடையாளம் கண்டுபிடிச்சு தூக்கிட்டான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்ற காரியங்கள் விளங்குறது? இப்ப கீழே நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், கடைப்பாறைகளையும் மண்வெட்டிகளையும் முக்கூறுள்ள ஆயுதங்களையும் கோடாரிகளையும் தாற்றுக்கோள்களையும் கூர்மையாக்குறது அரங்கள் மாத்திரம்தான் அவர்களிடத்தில் இருந்தது. இப்ப எல்லாருக்கும் இப்பதான் கண் திறந்து பார்க்கிறாங்க, பெலிஸ்தர் வந்துட்டான். இவ்வளவு நாள் அதை எதிர்பார்க்கல. இவ்வளவு நாள் அவங்க வாட்டுக்கு ஜாலியா இருந்துட்டாங்க. தேசம் அமெரிக்கா இருக்கிறது நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் அமைதியாக இருந்துட்டாங்க. இப்போ சத்துரு வந்து பாளையம் இறங்கிட்டான். எல்லாம் யுத்தத்துக்கு போவோம்னு சொல்லி ஆயத்தமாகி இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தா எங்கடா கொல்லன்? கொல்லனை தேடி பார்த்தா ஒருத்தரும் காணும். இவ்வளவு நாள் தேடாத கொல்லனை இப்ப தேடுறாங்க. எங்கப்பா? பக்கத்து வீட்டில் இருந்தா, அங்க இருந்தா, இங்க இருந்தா, கொல்லன் எங்கன்னா? எல்லா கொல்லனையும் திருடன் கொண்டு போயிட்டான். ஹல்லேலூயா. தேசத்தில் மிகப்பெரிய ஒரு அர்ஜென்சி உண்டாயிருச்சு, ஒரு பெரிய பயங்கரம் உண்டாயிருச்சு. இப்ப பார்த்தா ராஜா கையில் இருக்குது, ராஜானுடைய பையன் கையில், 2 பேர் கையில மட்டும்தான் பட்டயமும் ஈட்டி இருக்குது. பாக்கி யார் கையிலுமே பட்டயமும் ஈட்டி இல்லை. என்ன காரியம் நம்ம விளங்கிக் கொள்ளணும்? இதனுடைய உண்மை நிலை என்ன அப்படின்னா, இந்த கொல்லன் யார்? கொல்லன் தான் ஆயுதத்தை உண்டாக்குறவன்.
ஒரு காலத்தில் நம்முடைய தேசத்தில் அநேக கொல்லர்கள் இருந்தார்கள், ஆவிக்குரிய கொல்லர்கள் இருந்து பிள்ளைகள், வருகிற பிள்ளைகளை, தேவ பிள்ளைகளை நெருப்புல போட்டு அடிச்சு நிமித்தி சரியாக்கி ஆயுதங்களாய் மாற்றி தேசத்தின் பல இடங்களுக்கு அனுப்பிவிட்டார்கள். ஒரு பரிதாபமான காரியத்தை நான் சொல்றேன். கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு அதிகமாகிவிட்டது. தமிழகத்திலிருந்து வட இந்தியாவுக்கு ஊழியம் செய்ய ஆட்கள் இல்லை, போகல. கடந்த 2 நாளுக்கு முன்பதாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்து FMBB அப்படிங்கிறது மிகப்பெரிய ஸ்தாபனம், பல வருடங்களாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவரிடத்தில் பேசும்படியான வாய்ப்பை தேவன் கொடுத்தார். நான் கேட்டேன், அண்ணே இங்க இருந்து இந்த வருஷத்துல தமிழ்நாட்டில இருந்து வட இந்தியா ஊழியத்திற்கு எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார் 9 பேர் தான் வந்தாங்க. இந்த 9லையும் 5 பேர் போயிட்டாங்க, 4 பேர் தான் மீந்து இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு சபைகளுக்கு இதை விட ஒரு கேவலம் என்ன வேணும்? இன்னைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான வாலிபர்களை வைத்து வாலிபர் கூட்டம் நடத்துகிறோம், மிஷனரி கூட்டங்கள் நடத்துகிறோம், ஜெப கூட்டங்கள் நடத்துகிறோம். அடிக்கடி ஜெபங்கள் கூட்டங்கள் தமிழ்நாட்டு எங்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் கூட ஃப்ரீ இல்லாதபடி அவ்வளவு என்கேஜ் பண்ணப்படக்கூடிய சபைகள்ல இருந்து ஒரு ஆயுதம் ஆயத்தப்படவில்லையே. ஏன்? இன்னைக்கு நீ பாடு உனக்கு உண்டு, நெருக்கடி உண்டு, ஆண்டவர் உன்னை கண்டிப்பார், பாவம் செய்யாத, கர்த்தருக்கு ஒழுங்கா இரு. இன்னைக்கு கொல்லன் எடுத்து அடிக்க ஆரம்பித்தா இந்த ஆயுதங்கள்லாம் கொல்லனை திருப்பி குத்த ஆரம்பிச்சது. அதனால கொல்லர்கள் எங்கேயுமே இல்லை. சத்துரு கண்டிக்கிறவங்களை எல்லாத்தையும் தூக்கிட்டான், அடிக்கிறவங்களை எல்லாம் தூக்கிட்டான். இன்னைக்கு நெருப்பு அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, போராட்டம் இல்ல, பிரச்சனைகள் ஊழியத்தில் அப்படியெல்லாம் கிடையாது. கிறிஸ்தவம் அப்படின்னா என்ன? ஆசீர்வாதம், நன்மை. இதை நம்பி வாழுகிற நமக்கு எதிரே வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீங்கு இதுதான். நீங்க ஒரு காலத்தில் யுத்தம்னு வரும்பொழுது தேடி பார்க்கும் பொழுது ஒரு கொல்லன் இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த சீரியஸ்னஸ் உணர்றீங்க? நான் தான் சொல்ல, எனக்கு 15 வருடமாய் நான் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு ஆட்கள் நீங்க அனுப்புங்க. எனக்கு அறிமுகமான அநேக ஊழியர் இடத்துல சொல்றேன், யாராவது ஊழியர்கள் இருந்து அனுப்பிவிடுங்க, பிள்ளைகள் இருந்து அனுப்பிவிடுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ பைபிள் காலேஜுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் கிராஜுவேட் ஆகி வெளியே வர்றாங்க. எங்க போறாங்க? ஆனா வட இந்தியாவில் ஆள் இல்லை. அதற்கு மாறாக கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு அதிகமாய் வட இந்தியாவில் ஊழியம் செய்கிறவர்கள் தென்னிந்தியா நோக்கி திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கிறவங்களும் வந்துட்டாங்கன்னா அங்கே போகிறதுக்கே ஆள் இல்லை. இருக்கிறவங்களும் வந்துட்டாங்கன்னா அந்த தேசம் எப்படி சந்திக்கப்படும்? ஹல்லேலூயா. நீங்கள் என்னிடத்துல கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர், 150 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், எவ்வளோ தூரம் பயணித்தாலும் ஒரு விசுவாசி கிடையாதுங்க, ஒரு விசுவாசி கிடையாது. ஒரு முறை எங்க இடத்துக்கு வந்து பார்த்துட்டு வந்தவங்க திரும்ப வாங்கன்னு கூப்பிட்டா மறுபடி வந்தவங்க யாருமே கிடையாது, வரமாட்டாங்க. கடினமான பயணம். நீங்க சாதாரணமாக நீங்க வந்து பார்த்தா தெரியும், நான் சொல்றது உங்களால் விளங்கி கொள்ள முடியாது. நான் குளிர்னு சொன்னா உங்களுக்கு டிசம்பர்ல சொட்டர் மூடிட்டு போற குளிர் மட்டும்தான் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அதை தாண்டி நம்முடைய இமேஜினேஷனுக்கு அது எட்டாது. இந்த வயது இங்க வந்து நல்ல திடகாத்திரமாய் வாழ வேண்டிய வயது. ஆனா வரக்கூடிய குளிர்ல, ஆண்டவரே என்னை எப்படியாவது காப்பாற்றிருங்க, அந்த குளிரில் ஒரு 2 மாதம் எனக்கு லீவு கொடுத்துருங்க, நான் வேறு எங்கேயாவது போயிட்டு வந்துடுறேன், யாரையாவது அனுப்பிவிடுங்க ஆண்டவரேன்னு கேட்குற அளவுக்கு குளிர் அதிகமாக இருக்கும். என்னாலே முடியல. நான் ரொம்ப போன குளிர்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆண்டவரே முடியல, ஆண்டவரே குளிர் தாங்க முடியல. அதாவது நீங்கள் ஃப்ரீசரில் உட்காந்தா எப்படி இருக்கும்? அதாவது ஃப்ரிட்ஜை நினைக்காதீங்க, ஃப்ரீசருக்குள்ளே பாலெலாம் வைப்பீங்க இல்லையா, 24 மணி நேரம் அதுக்குள்ளேயே உங்களை உட்கார வச்சா எப்படி இருக்கும்? என்ன செய்ய முடியும்? ஏரியாவே ஃப்ரீசராக மாறிடும். டிகிரி சாதாரணமாக 5, 1, நைட் நேரமெல்லாம் -1, -2, -3, செயல்படவே முடியாது. ஆனால் அதில் இறங்கி எதையாவது நம்ம செஞ்சு தான் ஆகணும். நல்ல துடிப்புள்ள வாலிபர்கள் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் இந்த நிலையில் இந்த கொல்லர்கள் என்ன பண்ணும்? நம்முடைய தேசத்திற்கு வேண்டும். இன்னைக்கு கண்டிக்கிற ஊழியர்களையும்
சத்தியத்தை பேசி பிள்ளைகளை வந்து நல்ல மெருகற்றி ஆயுதங்களாய் மாற்றுகிற ஊழியர்களையும் இன்னைக்கு நம்முடைய தேசம் எப்படி ஆக்கிருச்சு தெரியுமா? அவமாக்கி விட்டது. கண்டிக்கிறாங்க, தப்பு, கட்டளை கொடுக்கக்கூடாது, பாவத்தை பற்றி பேசக்கூடாது. எப்படி கண்டிக்கலாம்? எப்படி பிள்ளைகளை வந்து அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்? அரங்களை வச்சு தேய்ச்சிக்கிட்டே இரு. என்னைக்கு நீ ஆயுதம் உண்டாக்க போகிற? நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அறம் வந்து கடையில் வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்க ஒரு கோடாலியோ ஒரு கத்தியவோ ஒரு வாழை மாற்றுறதுக்கு நீங்கள் தேய்ச்சி பாருங்கள். எவ்வளோ நாள் நீங்கள் தேய்ச்சி ஒரு ஆயுதம் உண்டாக்க போகிறீங்கன்னு நான் பார்க்குறேன். ஆனால் கொல்லன் கையில் கிடச்சா காலையில் கொடுத்துருவாங்க, சாயங்காலம் உங்களுக்கு சூப்பரான கத்தியாக கையில் கொடுத்துருவான். அவன் நெருப்புக்குள்ளே விட்டுவான். ஏன்னா அவன் நெருப்பு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அடிப்பான். திருப்பி போட்டு அடித்து அதை ரெடி பண்ணி அதை ஷேப் பண்ணி எந்த வளைக்கணும், எந்த நிலைமை கொண்டு வரணும், அது எவ்வளோ ஷார்ப்பாகணும்னு சொல்லி தீட்டி எடுத்து கையில் கொடுத்து பயன்படுத்து. இது எதை காட்டுகிறது? இந்த பட்டயங்கிற கர்த்தருடைய வார்த்தை, ஈட்டிங்கிறது தெய்வ வைராக்கியம். இன்னைக்கு தேவனுக்காக வைராக்கியம் செலுத்த ஆள் இல்லை. ஹல்லேலூயா. யாருக்குள்ளையும் கர்த்தருடைய வார்த்தை இல்லை. அப்படியே அறத்தை வச்சு அப்படி லைட்டாக தேய்ச்சி ஏதாவது தேவை அப்படின்னா பரவாயில்ல, அப்படி தேய்ச்சி விடுறதுனால யாருடைய இருதயமும் ஷார்ப் இல்லை. என்னதான் பேசினாலும், இன்னைக்கு வட இந்தியாவில் தான் நாங்கள் வந்து அப்படியே கத்தி பேசினாலும் அவங்க உண்மை தன்மை விளங்கி கொள்ள முடியாத மக்கள். இன்னைக்கு இங்கே வந்து எவ்வளோதான் காரியங்களை சொன்னாலும் 10 பேர் சொல்கிற காரியங்களை கேட்டு அப்படியே நம்ம வாயை தொடச்சிட்டு முகத்தை தொடச்சிட்டு அப்படியே நம்ம போயிட்டு மறுபடியும் அதே வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நம்மளை அப்படியே அறத்தை வச்சு இழுத்து நமக்குள்ள ஷார்ப்னஸ் எல்லாம் மழுங்கடிச்சிட்டான் சத்துரு. நம்முடைய சபைகளுடைய நிலை இதுதான் இருக்குது. ஆனால் ஒரு மிகப்பெரிய யுத்தம் வரப்போகிறது. நீங்கள் தேடி பார்த்தாலும் கொல்லன் கிடைக்க மாட்டான், ஆயுதமும் இருக்காது. இந்த மாதிரி நிறைய நிலையில் தனக்குள்ளாய் கர்த்தருடைய வார்த்தையும் வைராக்கியம் உள்ள ஒரு மனிதன் எழும்புறான். அவங்க அப்பா கிட்ட சொல்லல, வீட்டுக்கு தெரியாது. அவனுக்குள்ள அந்த அர்ஜென்சி முழு தேசத்தில் பார்க்குறான். யுத்தத்திற்கு ஆள் இருக்கிறது, சபையில் கூட்டம் இருக்கிறது, எல்லாம் இருந்தும் அவனை களத்தில் இறக்க தகுதியற்றவர்களாக மாறிட்டாங்களே. இன்னைக்கு பெருங்கூட்ட ஜனங்கள் இருந்தாலும் ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு முழு நேரம் உங்களுக்கு கேரண்டியா நான் சொல்றேன், அடுத்த 5 வருடத்தில் முழு நேர ஊழியர்கள் தமிழ்நாட்டில் ஒருத்தர் நீங்க பார்க்க முடியாது. பழைய ஆட்கள் எல்லாம் தவிர புது சந்ததிகள் முழு நேர ஊழியத்திற்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. இங்கே முழு நேர ஊழியத்துக்கு இல்லை அப்படின்னு சொன்னா வட இந்தியாவுக்கு முழு நேர ஊழியத்துக்கு யார் வருவா? இன்னைக்கு நாங்கெல்லாம் ஊழியத்துக்கு வான்னு கூப்பிட்டா எங்களுக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு டிகிரி பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்து எவ்வளோ கேட்குறாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒரு 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் வந்துடுவேன். ஒரு குடும்பம் 25,000 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் வந்துடுவேன். எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாம் ரெடியாக இருக்கிறோம். ஆனால் ஒரு 25 ரூபா மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா நான் வந்துடுவேன். எங்கே போவீங்க 25 ரூபாய்க்கு? நான் அன்றாட வானம் பார்த்துட்ருக்கிறேன். எனக்கு ஸ்கூல் ஆரம்பிக்க சொன்ன ஆண்டவர் சொன்னார், ஏதோ பணத்தை வச்சுட்டு நாங்கள் ஸ்கூல் ஆரம்பிக்கல, கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு. பல இரவுகள் எங்களால் தூங்க முடியல. அது ஆண்டவருடைய திட்டங்கிறத விளங்கி கொண்டோம். நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தோம், விட முடியல. இரவெல்லாம் கர்த்தர் இடைபடுவார், வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். 2 பேரும் என்னுடைய 1.5 மாத குழந்தை 3வது பையன் போட்டு டெய்லி இரவெல்லாம் ஜெபித்து ஆண்டவரே ஒன்று எங்களுக்கு ஏதாவது ஒரு அற்புதம் வழி செய்யுங்கன்னா ஸ்கூலை ஆரம்பிக்கிற வர பணமே கிடைக்கல. உங்களுக்கு தெரியுமா, பணமே இல்லாமல் நாங்கள் ஸ்கூல் ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க, ஒற்றை காசு இல்லாமல் ஆண்டவர் ஆரம்பிக்க உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா யோனத்தான் அதை தான் சொல்கிறான். கீழே வாசிக்கலாம், 14வது அதிகாரத்தில் தன்னுடைய ஆயுததாரியை பார்த்து சொல்கிறான். 6வது வசனம். ஏய் இங்க வா, நம்ம என்ன பண்ண போறோம்? விருத்த சேதனம் இல்லாத மனிதர்கள் மத்தியில் நம்ம புறப்பட்டு போவோம். ஏன்னா வேற வழி கிடையாது. இன்னும் நம்ம எவ்வளவு நாள் காத்திருக்க முடியும்? போனோம் அப்படின்னா அப்பா எங்க போய் உட்கார்ந்திருக்காரு? 2வது அதிகாரம் 2வது வசனம். ஹல்லேலூயா. அவனோடு கூட எவ்வளவு பேர் இருக்கிறாங்க?
இப்ப ரெண்டு பேர் கையில மட்டும்தான் என்ன இருக்கு, ஆயுதம் இருக்கு. அதுல ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாருன்னா, ஊர் கடைசியில ஓரமா போய் 600 பேரை கூட உட்கார வச்சுட்டு தன்னுடைய ஆயுதத்தை கையில வச்சுட்டு மாதுளை மரத்துக்கு கீழே அமைதியா உட்கார்ந்துட்டாரு. ஹல்லேலூயா. சத்துரு வந்து பாளையம் போட்டிருக்கிறான், சத்துரு யுத்தத்திற்கு ரெடியா ஆயத்தமா வந்து உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா இவர் கத்தி பட்டயம் எல்லாம் கையில வச்சிருக்க, தனக்குடைய ஆட்களையும் சேர்த்து கொண்டு போய் என்ன பண்ணாரு, மாதுளை மரத்துக்குள்ள ஆயின்னு உட்கார்ந்து இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த பாரத்தை உணர்ந்த யோனத்தான் புறப்படுறான். அவன் பார்த்தா எல்லாரும் கையிலையும் ஆயுதம் இல்லை, இனி தாமதித்தால் எல்லாரும் மறிக்க போறது உண்மை. ஹல்லேலூயா. எனக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்குது, அந்த பட்டயம் என் கையில் இருக்குது, ஈட்டி என் கையில் இருக்குது. அந்த விருத்த சேதனம் இல்லாத மனிதர்கள் மத்தியில் நம்ம புறப்பட்டு போவோம். ஒருவேளை என்ன எழுதியிருக்காரு, கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்யட்டுமே, ஏதாவது ஆண்டவர் நமக்காக செஞ்சிருவாரு, வா போகலாம். ஆயுததாரி சொன்னா, ஓகே நீங்க என்னெல்லாம் செய்யறீங்களோ அதுக்கு நானும் வர்றேன். இன்னைக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறோம்? ஐயா சொல்லுங்க ஐயா, வாரேன் ஐயா. கீழ்ப்பிடிதல் இல்லை. அன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட வந்து பாஸ்டர் கிளம்பி ஏய் போயிட்டு வாடா அப்படின்னா, சரிங்க ஐயா, ஐயா சொன்னார் நான் போறேன்னு. இன்னைக்கு வந்து எல்லாம் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு கீழ்ப்படிக்கிற பிள்ளைகள் இல்லை. ஊழியத்திற்கு மிக பிரதானமானது கீழ்ப்படிதல். வாலி பிள்ளைகள்கிட்ட இல்லை. ஏன்னா அது பட்டயங்கள் கிடையாது, முள்ளுகளாக மாறிடுச்சு. நீங்கள் தேடி பார்ப்பீங்க ஒரு காலத்தில், நீங்கள் தமிழ்நாட்டு சபைகள்லேருந்து பட்டயங்கள் கிடைக்காது, வெறும் முள்ளும் கம்பியும் அங்கங்கே அப்படியே கிடந்து குத்தி நெளிச்சிட்டு தான் கிடக்கும். ஆண்டவர் மிக தெளிவாக சொன்னதுனால உங்களுக்கு தைரியமாக நான் சொல்கிறேன், ஆயத்தப்படுங்கள். தேசம் இன்னைக்கும் சந்திக்கப்பட வேண்டிய பகுதி இன்னும் பெரிய அளவில் இருக்குது. கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலாக பீகாரில் ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பல கோடிகள் அந்த இடத்துல செலவு பண்ணப்பட்டுருச்சு. இன்றைக்கும் பல லட்சங்கள் கோடிகள் அந்த ஒரு மாநிலத்திற்காக அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. யாரை கேட்டாலும் எங்கெங்கே ஊழியம் செய்கிறீங்க, பீகார், ஒரிசா, யூபி, இந்த மாநிலங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் எங்கும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எவ்வளவோ லட்சங்கள் அங்கே செலவு பண்ணப்பட்டாச்சு, எத்தனையோ ஊழியர்கள் அனுப்பப்பட்டாச்சு. வட இந்தியா அப்படின்னு சொன்ன இந்த 3 மாநிலங்கள் மட்டும்தான் அப்படிங்கிற அளவுக்கு பேசப்பட்டாலும் அந்த பகுதியிலும் சந்திக்கப்பட வேண்டிய அநேக கிராமங்கள் இன்னும் இருக்கிறது. அப்போ அதவே நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா, இன்னும் இந்த பகுதி யோசித்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப குறைவு. எங்கள் ஏரியாலாம் நான் தான் சொல்கிறேன்ல, மொத்தத்தில் வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிச்சா 10,000 விசுவாசிகள் கூட இருக்க மாட்டாங்க. முழு மாநிலத்தில் நான் சொல்கிறேன். எத்தனை விசுவாசிகள்? தமிழ்நாட்டில் ஒரு சபையில் 10,000க்கு மேலே ஆத்து மக்கள் வந்துட்டாங்க. முழு மாநிலத்தில் தேடி பார்த்தா 10,000 விசுவாசி இல்லை. நாங்கள் 10 பேர் தான் இருக்கிறோம் தமிழ்நாட்டிலேருந்து போய். நாங்களும் வந்து ஒவ்வொரு இடமா கேட்டுக்கிட்டு பார்க்குறோம், யாரையாவது வாங்க வாங்க வாங்க, யாரும் வர்றதுக்கு ரெடி இல்லை. என்ன செய்ய போகிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ளாய் கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்யணும், நமக்குள்ள இந்த தாகம் உண்டாகணும். இந்த 2 தான் யோனத்தானை தன்னுடைய ஜீவனையும் பணைய வைத்து களத்தில் இறங்க வச்சது. சொன்னான், வா நம்ம போவோம், ஒரே ஒரு அடையாளம் கேட்போம், ஒருவேளை அவன் வான்னு சொல்லிட்டான்னா தைரியமாக போவோம், அங்கேயே நில் அப்படின்னா போக வேண்டாம், கர்த்தர் நமக்காக ஏதாவது செய்வார். அவனுக்கு அந்த நம்பிக்கை கூட இல்லை, ஏதாவது ஆண்டவர் நமக்காக செய்வார், வா நம்ம போவோம். பின்னாடி ஆயுததாரி கடந்த கத்தி அவன் கையில் கொடுத்துட்டான், நான் முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி வா. நீங்கள் அதில் வாசித்து பார்த்தீங்கன்னா எப்படி நடந்து போனாங்க, கைகளும் கால்களும் ஊந்து நடந்து போகிறாங்க, மலைகளில் ஏறி போகிறாங்க, செங்குத்தான மலைகளில் பாறையில் ஏறி போகிறாங்க. வலிக்கு விழுந்தா அவ்வளோதான். நீங்கள் அது எங்கள் ஏரியாவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பாறைகளில் ஏறி போகிறது எவ்வளவு சுலபங்கிறது எங்கள் ஏரியா நீங்கள் வந்தீங்கன்னா தெரியும். எல்லாம் நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஹிமாலய மலைகள், ஹிமாச்சல் ரோடு சர்வீஸ் இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பஸ் எல்லாம் அப்படியே ஆடி அசைஞ்சு டான்ஸ் ஆடி ஒவ்வொரு இடங்களில் போகிறத நீங்கள் பார்க்க முடியும். நான் அதை தான் வாசிக்கும்போது அதான் நினச்சேன், 2 செங்குத்தான மலையில் இவங்க 2 பேரும் எப்படி ஏறி போயிருப்பாங்க.
வான்னு சொல்லிட்டான். இவனுக்கு உறுதிப்பாடு வந்துருச்சு, தேவன் உங்களை கையில் கொடுக்க போகிறாரு, நான் முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி வெட்டிட்டே வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசத்தில் மிகப்பெரிய சலசலப்பு உண்டாச்சு. அப்போ தான் இங்கே மாதுளம்பழ செடியில் உட்காந்துருக்கவருக்கு அப்போ தான் தெளிவு வந்துச்சு. யாரா அங்கே போனது, எண்ணிப்பார். எல்லாம் எண்ணி பார்த்தா எல்லாம் இருக்கிறாங்களே, யோனத்தான் மட்டும் காணும். ஏன்னா அப்பாட்ட சொல்லியிருந்தாருன்னா அப்பா அனுப்பியிருக்க மாட்டார். இன்றைக்கி பிள்ளைகள் நல்லா என்ன தெரியுமா, ஊழியத்துக்கு அங்கே போய் உட்காந்துட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க, கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் சொல்லும்போது தாய் தகப்பமாரு, ஐயோ புள்ள வந்துருடா, புள்ள வந்துரு, கஷ்டப்படுறியா வந்துரு. ஒரு சில அர்ப்பணிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்க, பரவாயில்ல நீ நில்லு, கர்த்தரும் கூட இருப்பார், தைரியமாக நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. சவுல் மாதிரி ஆட்கள், அதனால தான் சவுல்கிட்ட சொல்லாமே கிளம்பி போயிட்டான். ஏன்னா முடிச்சுட்டு வந்த உடனே சவுல் அடுத்து ஒரு பெரிய ஒரு சபதம் எடுக்கிற, அன்னைக்கு யார் சாப்பிட்டாலும் செத்துறணும். கட்டாமுட்டான ஆள், என்ன நடக்கு ஏது நடக்கு ஒரு தெளிவில்லாத ஒரு ராஜாவாக இருந்திருக்கிறான். இவன் சொல்லிட்டான், நீ என்னமோ பண்ணிட்டு கிட்ட, நான் எனக்குள்ளே இருக்கிறது, நான் இன்னும் சும்மா இருக்க போகிறதில்ல. ஏன்னா தேசத்தினுடைய ரட்சிப்பு, தேசம் மீட்கப்பட வேண்டிய ஒரு குரூஷியல் டைமில் நம்ம இருந்துக்கிட்டு இன்னும் நான் என்ன பண்ண முடியாது, அசதியாக இருக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு வார்த்தை எனக்குள்ளே கிடைச்சிருக்குது. ஹல்லேலூயா. எனக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருக்கிறது. இன்றைக்கி இந்த ஈட்டியும் பட்டயமும் நமக்குள்ளே எப்பவும் ஆயத்தமாக இருக்கணும். அது இல்லை அப்படின்னா தேவ சித்தத்தை நம்ம செய்யவே முடியாது. அதில் போய் நின்றுக்கிட்டு, அப்பா போகலாமா, அம்மா போயிட்டு வந்துடட்டுமாம்மா, அம்மா சொல்லுங்கம்மா, எந்த தாய். ஹல்லேலூயா. நாங்களும் புறப்பட்டு போகும்போது யாருமே எங்களை போயிட்டு வாங்கன்னு சந்தோஷமாக அனுப்புறதுக்கு ஆள் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் என்னென்னா வருத்தம், பச்சை பிள்ளைகளை கொண்டு போகிறான், எங்கே போய் தங்க போகிறான். ஒரு கம்ஃபர்டான நிலையிலிருந்து, உங்களுக்கு தெரியுமா, நான் போகும்போது 25 ஆத்துமாக்கள் ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த இடத்துல புறப்படும்போது 100க்கு அதிகமான ஆத்துமாக்கள் வந்துட்டாங்க. இன்றைக்கி நல்ல பிள்ளைகள் 2 பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. 100 ஆத்துமாக்கள். நான் அடுத்து ஒரு 10 வருஷம் ஊழியம் செஞ்சால் அது 100ங்கிறது 200 மாறும். நல்ல வளரக்கூடிய இடம், நல்ல ஊழியம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. யார் விட்டுட்டு போவா? ஆண்டவர் புறப்பட்டு போகும்படி உதவி செய்தார். ஹல்லேலூயா. அன்னைக்கு வெறும் 2000 ரூபாய்க்கு நாங்கள் ஆண்டவர் நம்ப வேண்டிய நிலைமை, இன்னைக்கு 22,000 ரூபா வாடகை கொடுத்துட்ருக்குறோம். கிட்டத்தட்ட 90,000க்கு அதிகமாக செலவு. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், விசுவாசம்னா எப்படி? பவுல் அதான் சொல்லுகிறார், உங்களுடைய விசுவாசமாகிய பலியிலே நான் வார்க்கப்படுகிறேன். விசுவாசம் என்கிறது ஏதோ நான் பெற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லி வாங்குகிற பொருள் அல்ல. இது இன்வெஸ்ட் பண்ணி தேவனுடைய பாதையில் நடக்கும்படியாக தேவன் நம்ம கொடுத்த மிகப்பெரிய ஒரு காரியம். விசுவாசத்தில் நடக்கணும், விசுவாசத்தில் முன்னாடி விற்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் அற்புதங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒருவேளை தேவைகள் சந்திக்கப்படலைன்னா கூட அந்த பாதையில், கடினமான பாதையில் நடந்து போகவும் கர்த்தர் குடும்பமாக எங்களுக்கு கிருபை கொடுத்ததுனால இவ்வளோ நாள் ஓடி வந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிற வார்த்தை எப்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறது? இல்லை வீட்டில் உட்காந்து அறத்தை வச்சு தீட்டிகிட்டு இருக்கிறோமா? கொல்லன் கையில் ஒப்பு கொடுப்போம். அடித்து சரிப்படுத்தும்படியாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் தேசத்தின் மீட்பிற்கென்று கர்த்தர் நம்மை பயன்படுத்த உண்மையுள்ளவர். இல்லை அப்படின்னா நம்ம இதே மாதிரி சபையில் வருவோம், நம்ம தேய்ச்சி அப்படியே தடவி கொடுத்து அறந்தான் வீணாக போகும், கத்தியாக மாறாது. ஹல்லேலூயா. கத்தி செய்கிறவங்க யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, அறத்தை வச்சு தீச்சிட்டு இருக்க மாட்டாங்க. ரா மெட்டீரியலை அட்டிக்கன்னா பெரிய பெரிய சுத்தியில் வச்சு தான் அட்டிப்பாங்க. ஆயத்தமான கத்தியை தீட்டுறதுக்கு வேணால் அறம் பயன்படும். ஹல்லேலூயா. இதுதான் இஸ்ரவேலில் இருந்த நிலை. ஒருவேளை நம்ம தேசத்தில் நம்ம கிறிஸ்தவனுடைய நிலை இப்படி தான் இருக்குது அப்படின்னு நான் உணர்கிறேன். பட்டயங்கள் இல்லை. உண்மையாக சொல்லப்போனால் இந்த 5 வருடம் தேவன் நம்முடைய சபைகளுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பாக நம்ம நினச்சிக்கணும். எந்த காலத்தில் இல்லாத அளவிற்கு வட இந்தியாவில் எதிர்ப்புகள் எவ்வளவு சொன்னாலும் இன்றைக்கி தேசம் திறந்து கிடக்கிறது.
போய் எங்கனாலும் ஊழியம் செய்யக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏதோ போனோம் பாதுகாப்பாக இருக்கலாங்கிறதுல அடி உதைகள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதற்கு ஆயத்தமாக வாங்கன்னு சொல்லி தான் ஆண்டவர் கூப்பிட்டுட்டு இருக்கிறார். ஆண்டவர் வந்து தம்முடைய சீஷர்களை கூப்பிடும்போதோ இல்லை ஊழியத்துக்கு வான்னு சொல்லும் பொழுதோ உனக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் செழிப்பு நன்மை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யாரையும் கூப்பிடல. நான் ஓநாய்களுக்குள்ளே உங்களை அனுப்புகிறேன். பீறி போடுகிற ஓநாய்கள் தான். உனக்கு ஆபத்து, உனக்கு வெறுப்பு உண்டு, உலகம் உன்னை பகைக்கும், நீ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, உனக்கு சத்துருக்களாக மாறுவாங்க. ஆனாலும் நீ போ அப்படின்னு தான் ஆண்டவர் சொன்னார். இதெல்லாம் நடக்கும் இருந்துக்கன்னு சொல்லி ஆண்டவர் யாரையும் சொல்லல. ஏன்னா அவரே அப்படி தானே வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தகப்பனே தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த முழு உலகத்தின் மீட்பிற்காக அடிக்கப்படும் பொழுது பார்த்துட்டு சும்மா தானே இருந்தாரு. சரீரத்தின் முழு ரத்தங்களும் அப்படியே முழுவதுமாக ஊற்றி கொடுக்கும் பொழுதெல்லாம் அந்த தகப்பன் பார்த்துட்டு அமைதியாக தான் இருந்தார். எந்த தகப்பன் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க? அவர் ஆண்டவருங்க, அதனால அவரெல்லாம் தாங்கிடுவார், நம்மளால முடியாதுங்க அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. வேதத்தில் ஒரு தகப்பன் ஒரே பேரான குமாரன் அப்படின்னு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குன்னா அதனுடைய அர்த்தம் என் பிள்ளை, நான் ஒரு தகப்பன், எனக்கு ஒரு பிள்ளைங்கிற மாதிரி தான் அது அர்த்தம். அதை நம்ம வந்து ஆண்டவர் அதை அப்படி தாங்கிடுவார் அப்படின்லாம் நம்ம நினைக்கவே முடியாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய முகம் அந்த கேடு அடைந்தது, முழுவதுமாக உழுத நிலம் போல சரீரம் மாறினது. ஆனால் நீங்களும் நானும் மீட்படையும்படியாய் ஆண்டவர் அமைதியாக பார்த்துட்டு இருந்தார். சர்வ வல்லமுள்ள தேவன் தான், அற்புதங்களை செய்கிற தேவன் தான், சத்துருக்களை தன்னுடைய நாசியின் சுவாசத்தால் சிதறடிக்கிறவர், அடிக்கிறவர். எகிப்தின் ரதங்களை என்ன பண்ணாராம், தன்னுடைய பார்வையினால என்ன பண்ணார், கலங்கடித்தவர் தான். ஆனால் இன்னைக்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை மரணத்தில் ஊற்றும்படியாய் அவரும் ஒப்பு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என தேசத்தின் மீட்பு வேணும்ல, ரட்சிப்பு உண்டாகணும்ல. நமக்கு முன்பதாக ஊழியம் செய்த ஊழியர்கள் இல்லை ஐயா போல தகப்பன்மார்கள் என்ன பண்ணாங்க, அநேக பட்டயங்களை ஆயத்தப்படுத்தி தேசத்திற்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் என்னமோ இந்த சந்ததிகளில் ஒரு பட்டயம் கூட காணுமா? நீங்கள் சபைகளை தேடி பார்த்தா கம்பியும் வாளும் முள்ளும், அது என்ன சொல்கிறது, முக்கூறுகள் இதுதான் கிடக்கு, கடப்பாறை கிடக்கு, மண்வெட்டி கிடக்குது. இதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. கூட்டம் கூட்டமாக வாலிபர் கூட்டம் நடக்க எல்லாம் நடக்குன்னா எல்லாம் கடப்பாறையும் மண்வெட்டியுமாக தான் கிடக்குது. மண்வெட்டியும் கடப்பாறை யுத்தத்திற்கு ஆகாது. இதெல்லாம் வெட்டி வெட்டி வருமானத்தை உண்டாக்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபை வருமானத்தை தேட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதனால தான் மண்வெட்டியும் கடப்பாறையும் போதும்னு வச்சுருக்குறாங்க. ஐயோ அந்த ஆயுதம் இருக்காது, அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஒரு பட்டயத்தை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எங்கேயாவது கொல்லன் இருக்கானா, நான் கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தேடி இருந்தாவது அட்லீஸ்ட் கொஞ்சம் கத்தி ஆயுதமாவது இருந்திருக்கும். அந்த தேடல் சவுலுக்கோ இல்லை. எல்லாம் மண்வெட்டிகள் கிடைச்சா போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி ஒரு மனிதனை குறித்து பேசணும்னு நினச்ச ஆண்டவருக்கு சித்தம் இருந்த அடுத்த ஆராதனையில் நான் சொல்ல விடுகிறேன். ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆண்டவர்கிட்ட பேசலாம். ஆண்டவரே என்னை ஒரு பட்டயமாய் மாற்றுங்க ஆண்டவரே. வயசை யோசிக்க வேண்டாம். நீங்கள் நல்ல பாரப்பட்டு ஜெபம் பண்ணதை பார்த்தேன். உங்களால் முடிந்தால் வட இந்திய மாநிலங்களுக்கு அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறை, அட்லீஸ்ட் இல்லைன்னா வாழ்நாளில் ஒரு முறையாவது புறப்பட்டு போய் ஒரு 5 நாள் இருந்து அந்த இடத்துல கண்ணீரையாவது வடித்து ஜெபிக்கக்கூடிய ஒரு தாகம் உங்களுக்குள்ள உண்டாகணும். நான் போகிறேன், அங்கே என்னதான் நடக்குது, அங்கே என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காவது ஒரு வாஞ்சை நமக்குள்ள ஏன் உண்டாயிடக்கூடாதா? இன்னைக்கு புண்ணிய ஸ்தலங்களையும், அதாவது ரட்சிப்பு வேணுமே, பாவ மன்னிப்பு வேணுமே, விமோச்சனை வேணுமேன்னு சொல்லி இன்னைக்கு ஜனம் அலையுது அங்கங்க. நமக்கு எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள இலவசமா ஆண்டவர் கொடுத்துட்டாரே. அட்லீஸ்ட் இந்த அழிகிற ஜனங்களை தேடி கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு முறையாவது, ஐயா நானும் நீங்கள் போகும்போது நாங்களும் வாரோம், வாரம் நார்த் இந்தியாவில் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நான் ஒரு 10 நாள் இருந்து நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன்.
கடந்த நாட்களில் எங்களுடைய ஸ்கூலில் பிள்ளைகள், ஏன்னா நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம், பெண் பிள்ளைகளை படிக்க வைக்க யாருமே விருப்பப்படலை. அதனால் பிள்ளைகள் வரணுமேங்கிறதுக்காக நான் பெண் பிள்ளைகளை வாங்க நாங்கள் படிக்க வைக்கணும். கிட்டத்தட்ட இருக்கிறது 30, அதில் 10 பிள்ளைகள் நாங்கள் இலவசமாக படிக்க வைக்கிறோன்னு கூப்பிட்டோம். ஆனால் எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணுமே. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர்கிட்ட சொன்னேன், ஐயா இந்த மாதிரி காரியங்கள் இருந்துகிட்டு இருக்கு. அவர் தன்னுடைய சபையில் சொன்னோன்னா, சண்டே கிளாஸ் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் அந்த 10 பிள்ளைகளில் 4 பிள்ளைகளை நாங்கள் பொறுப்பெடுக்கிறோம். எங்கள்கிட்ட கிடைக்கிற காசெல்லாம் எடுத்து உண்டியலில் போட்டு நாங்கள் மாதம் அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி அவங்க ஆயத்தமாக இன்னும் அனுப்ப ஆரம்பிக்கல. அடுத்த மாதத்துலேருந்து அவர் கூப்பிட்டு சொன்னார், பாஸ்டர் எங்கள் சபையிலேருந்து பிள்ளைகள் சேர்ந்து 4 பிள்ளைகளை நாங்கள் பொறுப்பெடுக்கோங்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் கேட்கல, அந்த 4 பிள்ளைகளை படிப்பு கொடுக்குறாங்களே எங்களுக்கு என்ன லாபம்? ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை பாரப்படுத்தினார். இந்த 4 பிள்ளைகள் வர்றாங்க, இல்லை இந்த 10 பிள்ளைகள், இல்லை இந்த 30 பிள்ளைகள் அப்படின்னா இவங்க தான் 30 குடும்பங்கள். இவங்களை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சாலும் கிடைக்க மாட்டாங்க. ஒரு முறை கூட அவங்களுக்கு சுவிசேஷம் போய் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், நான் 15 வருஷமாக இருக்கிற ஒரு ஆள் கூட அங்கே தேடி வரல. இப்போ இவங்கெல்லாம் சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நீ எத்தனை காலம் காத்திருக்கணும்? யாராவது வருவாங்க எங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்கன்னு காத்துக்கிட்டு இருக்க கூட்டம் எவ்வளவோ இருக்கிறது, வாய்ப்பில்லை. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், நீ கொடுக்குறவங்களா மாறுறது மட்டும் இல்லை, அந்த குடும்பங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக மாறுங்க. டெய்லி அந்த பிள்ளைகள் குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இப்படி இந்த தமிழ்நாட்டில் ஒரு 30 வருடம் 40 வருடத்துக்கு முன்பதாக அநேக வெளிநாட்டுகள்லேருந்து ஊழியர்கள் இப்படி தான் இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க அங்கேருந்து ஜெபித்து இன்றைக்கி தேசத்தில் அநேகர் என்ன பண்ணியிருக்காங்க, ஆண்டவர்களை வந்திருக்கிறாங்க. சுவிசேஷம் அப்படியெல்லாம் தான் நமக்கு வந்து சேர்ந்தது. ஏதோ வந்த உடனே நேராக இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை அன்பாக இருக்கிறார்னு சொன்ன உடனே எல்லாரும் அப்படி திரள் கூட்டம் வரல. ஒரு கல்வியை கொடுத்து, ஒரு கருப்பட்டியை கொடுத்து, ஒரு சோத்தை கொடுத்து, ஒரு துணிகளை கொடுத்து அப்படி தான் ஆண்டவரிடத்தில் ஜனங்கள் கூப்பிட்டாங்க. அவங்கெல்லாம் தங்களுக்கு இருந்த, எனக்கு நல்ல தெரியும், நான் சின்ன பையனாக இருக்கும்போது கேள்விப்பட்டிருக்கிறேன், வெளிநாட்டிலேருந்து கொடுத்தவங்களாம் எப்படி கொடுத்தாங்க, ஒருவேளை சாப்பாடு எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு 2 வேளை சாப்பிட்டுட்டு அந்த பணத்தை எடுத்து தான் அந்த தேசத்திற்கு அள்ளி கொடுத்தாங்க. அப்படி தான் ரட்சிப்பு நமக்கு வந்தது. அநேகருடைய தியாகங்கள் மூலம் தான் இங்கே நமக்குள்ள சுவிசேஷம் வந்துச்சு. இன்னைக்கு வட இந்தியாவுக்கு தியாகம் பண்ண நமக்குள்ள பலன் இல்லை. ஹல்லேலூயா. அப்படி தியாகம் பண்ணவங்களுடைய அநேகருடைய கல்லறைகள் நம்ம ஏரியாவில் தான் இருக்குது. வட இந்தியாவில் அப்படி நிறைய கல்லறைகள் இல்லை, ஏன்னா மிஷினரிகள் நிறைய இல்லை. நம்ம தியாகத்தின் பலன்களாக தான் இங்கே இருக்கிறோம். இந்த தொடர் ஓட்டம் இங்கேயே நின்றக்கூடாது. இந்த தொடர் ஓட்டம் அடுத்த லெவலுக்கு போகணும். ஹல்லேலூயா. ஒரு யோனத்தான் புறப்பட்டான், பின்னாடி ஒரு ஆயுததாரி, அவன்கிட்ட பட்டயம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு காரியம் இருந்தது, எனக்கு கீழ்ப்படுகிறேன். நீங்கள் போகிறீங்கல்ல, உங்கள் இருதயத்துக்கு என்னென்ன செய்யணும்னு நினைக்க, நானும் கூட வரேன், நான் சப்போர்ட் பண்ணுறேன், நான் கூட நிற்கிறேன், நான் தாங்கலாக வர்றேன், நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன். முன்னாடி தலைவன் ஒரு ஆளை வெட்டினானா இவனும் பின்னாடி வெட்டிக்கிட்டே போக ஆரம்பித்தான். 20 பேர் விழுந்துட்டான். 20 பேர் விழுந்த உடனேயே அந்த எதிரிகள் எல்லாம் கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அதை வாசித்து பார்த்தீங்கன்னா முழு பாளையமே என்ன பண்ணுச்சு, கலங்கிருச்சு. மாறி மாறி வெட்ட ஆரம்பிச்சாங்க. எல்லா பக்கம் பெரிய அமளி உண்டானது. இங்கே உட்கார்ந்துருக்கிற இஸ்ரவேல் சவுலுடைய கூட்டத்துக்கு அப்போ தான் தெரியுது, என்னடா எதிரி பாளையத்தில் ஏதோ ஒரு கலக்கம் உண்டாகுது. எட்டி பார்த்தா எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டான். இவங்க போய் யுத்தத்தில் போய் என்ன பண்ணாங்க, ஜெயிக்க ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ஆளை கொண்டாகிலும் அநேகரை கொண்டாகிலும் ரட்சிக்க தேவன் வல்லமையுள்ளவர். ஆனால் அந்த ஒரு ஆளாவது நமக்கு வேணும்ல, அந்த ஒரு ஆள் கையில் ஒரு ஆயுதம் வேணும்ல, அந்த ஒரு ஆள் கையில் ஒரு ஈட்டி வேண்டாமா? அதுக்காக தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. இந்த பட்டறைக்குள்ள அதனால தான் வச்சிருக்கிறாரு. அடிக்கும் பொழுது அடி வாங்குங்க, திட்டும் பொழுது திட்ட வாங்குவோம். ஏன்னா இதெல்லாம் நம்மளை ஷார்ப்பாக்கும். அப்படிப்பட்ட ஒரு அக்னிக்குள்ளே நம்மளை உட்படுத்தி தேவன் நம்மளை காயப்படுத்தி அடித்து நொறுக்கி எல்லாம் சரிப்படுத்தி தான் நம்மளை ஆயுதங்களாய் தீட்டி கொண்டிருக்கிறார். அதற்கு நான் என்னால் முடியாது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வியாபாரத்திற்கும் ஒருவேளை ஒரு காணிக்கையை கொடுத்துட்டு என் வாழ்க்கையை முடிக்க போகிறேன்னு நினைக்கிறது மட்டும் நம்முடைய வாழ்க்கை அல்ல. நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கை. அதான் ஒரு அருமையான சகோதரன் வந்திருந்தார் மும்பையிலேருந்து, நல்ல வாலிபன், பெரிய அளவில் சம்பாதித்தவன், பாலிவுட் வர மியூசிக் போட்ட ஒரு வாலிப தம்பி. திடீர்னு குடும்பத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு புயல்னால மிகவும் நொறுங்கினவனாய், மும்பை அவ்வளோ பெரிய வியாபார பட்டணம். அது சொல்கிற 25 வயசில் இந்த மும்பையில் நான் சொந்த வீடு வாங்கினேன். அந்த அளவுக்கு பணம் எனக்கு நிறைய வந்தது. பெரிய மாறினேன், ஃபேமஸ் உண்டானது, எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு நல்ல ஒரு கலைஞனாய் மாறினேன். ஆனால் ஒன்றும் இல்லை, எனக்கு இங்கே நிம்மதி இல்லை.
இப்போ ஆண்டவர் என்னை இந்த மாதிரி மலைகளுக்குள்ளாய் போக ஆண்டவர் நடத்துகிறாரு. தேடி அலைஞ்சேன். கடைசியில் எங்கள் பட்டணத்துக்கு வந்து நைட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வழி தவறி போய் நாங்கள் இருக்கக்கூடிய பட்டணத்துக்கு வந்து தங்கியிருந்திருக்கிற. காலையில் விடிஞ்சு பார்த்த உடனே தான் யாரோ சொன்னாங்களா, இது சம்பா. போயிட்டு திரும்ப ஃபோன் பண்ணி சொன்னார், யாரோ ஒரு மூலமாக எங்களுடைய நம்பர் கிடச்சிது. பிரதர், இந்த மாதிரி நான் வரணும். நாங்கள் இந்த மாதிரி தேடி பார்க்கும் பொழுது எனக்கு இந்த இடத்துல தான் கொஞ்சம் நிம்மதியாக தெரிஞ்சது. ஆண்டவர் அங்கே வரணும்னு நினைக்கிறேன், நான் திரும்ப வர்றேன். நான் சொன்னேன், வாங்க, எவ்வளோ நாள் கூட தங்கியிருக்கலாம். நல்ல வாலிபன், பாடி பில்டர், நல்ல மியூசிக் வாசிக்கக்கூடியவர், நல்ல திறமையான வாலிபன், பாம்பே பட்டணத்துலேருந்து வந்திருக்கிறான். வந்து ஒரு காரியம் சொன்னார், இன்னைக்கு அநேக கல்லறைகள் ரொம்ப வேல்யூபிளாக உள்ளே இருக்குது. ஏன்னா அநேகர் மறிக்கிறதுக்கு முன்பதாக தங்களுக்குள்ளாக இருக்கிற நற்பொருள்களை வெளியே செலவு பண்ணாமல் அப்படியே கொண்டு போய் பொக்கிஷங்களை கல்லறைகள் அடக்கம் பண்ணுறாங்க. என்ன அர்த்தம்? தனக்குன்னு இருக்கிற தரிசனத்தையும், தனக்குள்ளாய் தேவன் வைத்திருக்கிற அழைப்பையும், தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றாமையே அப்படியே கொண்டு போய் மண்ணுக்குள்ளே வச்சுட்டு போகிறாங்க. கல்லறை தான் உள்ளதுலேயே ரொம்ப வேல்யூபிளான பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் இறக்குறதுக்கு முன்னாடி எனக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் நான் இறக்கிட்டு தான் போகணும். ஒன்றை கூட முடிக்காமல் நான் கல்லறைக்குள்ளே போயிடக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய வாஞ்சி அதுவாய் மாறணும். என் மேலே இருக்கிற நோக்கத்தை நான் நிறைவேற்றி முடிக்கணும் ஆண்டவரே. அதனால தான் யோனத்தான் துணிந்தான். என்ன நடந்தாலும் நடக்கட்டும், அப்பாட்டையும் நான் சொல்ல மாட்டேன், யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், புறப்பட்டு போகிறேன், கர்த்தர் எனக்காக காரியங்களை செய்வார். அன்றைக்கி ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கி நீங்கள் அற்பமானவர்களா சாதாரணமானவர்களா அந்த இடத்துல இருக்கலாம். ஆனால் நீங்கள் மட்டும் களத்தில் இறங்கி பாருங்கள், கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிற காரியங்கள் பெரிய காரியங்களாக இருக்கும். உங்களுடைய சின்ன சின்ன ஜெபங்கள் அங்கே இருக்கிற அஸ்திபாரங்களை அசைக்கும். உங்களுடைய சின்ன சின்ன தியாகங்கள் அந்த பகுதியில் பெருமளவில் பலன்களை கொண்டு வரும். ஆனால் ஆயத்தம் உள்ளவர்களாக இந்த நாளில் எழும்புவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாமா? இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களோடு இடைபடுவாரானால் எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். ரீமா லாபா ராகா தீரா லரா கதா ராபா ஷிபா ராபா லாபா ராபா. ஆண்டவரே, என்னை பட்டம் தீட்டுன ஆண்டவரே, ஆயுதங்களாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, எனக்குள்ள அந்த ஆண்டவரை ஈட்டி பெருகணும், அந்த வைராக்கியம் எனக்குள்ளாய் வளரணும். ஆண்டவரே, எனக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை வேணும். ஆண்டவரே, செயல்படுகிற கர்த்தருடைய வார்த்தை, என்னை செயல்பட வைக்கிற கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவரே, அறங்களை நம்பி அல்ல ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அக்கினிக்குட்படுத்தப்பட்டு ஆண்டவரே தீட்டப்பட்ட ஆயுதங்களாய் எங்கள் ஒவ்வொருவரை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்களை மாற்றுங்க, பிள்ளைகளை மாற்றுங்க. எங்களை சுற்றி இருக்கிற சத்துருக்களை மடங்கடித்து தேசத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பை கொண்டு வருகிற ஆயுதங்களை நாங்கள் மாறணும் ஆண்டவரே. ரீபா லாபா ராகா தீமா ராகா தாரா லாராபா ஷிபா ராபா லாபா ராபா லாபா ராபா. எல்லாரும் கடங்களை தெரிய ஆண்டவரை மகிமைப்படுதோம். ஓ, அந்த தேவ பலன் எங்களுக்குள்ளா இறங்கட்டும். அந்த உன்னத பலன் இப்பொழுது ஆவியானுடைய அந்த பலன் எங்களுக்குள்ளா இறங்கட்டும். பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையின் வல்லமை எங்களுடைய இருதயங்களை தொடட்டும் ஆண்டவரே. அக்கினியா எரியட்டும் ஆண்டவரே. நினைப்பூட்டுகிற தேவ ஆவியானவர் ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் தூண்டி விட்டு கொண்டே இரும் ஆண்டவரே. கரபா ஷிபரபதி அந்தரதரலரபா. காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் திதறுண்டு சாகுவதா. காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு பாடுபட்டேன், அதற்காகவுமே தேடுவார் ஆடுகளை. பாடுபட்டேன், அதற்காகவுமே தேடுவார் யார் என் ஆடுகளை. மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டு. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டு தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே, அழைக்கிறார் இயேசு. அவரிடம் பேசு. இந்த காலவளையில் ஆண்டவரிடத்தில் சொல்லுமா, நடத்திடுவார், அழைக்கிறார்.